வணக்கம். ஆசிரியர் ஆகணும்னு ஒரு கனவோட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கேன். உங்க கனவை நனவாக்குறதுக்கு ஒரு வழி பொறந்திருக்கு. வாங்க அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். நம்ம தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, வரப்போற 2026ஆம் வருஷத்துக்கான அவங்களோட முழு தேர்வு அட்டவணையையும் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டுட்டாங்க. ஆசிரியர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு தெளிவான பாதையையும் காட்டுது. இது வெறும் ஒரு அறிவிப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது உங்க எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்புகள் எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா அமைய போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 2026ல என்னென்ன தேர்வுகள் வரிசையா வருதுன்னு. யூனிவர்சிட்டில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலை, ஸ்கூல்ல பட்டதாரி ஆசிரியர், அதாவது பிடி அசிஸ்டன்ட் வேலை. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது TN-TET, வருஷத்துக்கு 2 தடவை நடக்க போகுது. இத்தனை வழிகள் உங்க முன்னாடி திறந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சரி, இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல நமக்கு சரியான பாதை எது? நம்மளோட வெற்றி பாதையை நாம எப்படி சரியா அமைச்சுக்கிறது? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு பாதை சரியானது தானே எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பாதையில கிடைச்ச வெற்றிகளை வச்சுதான் சொல்ல முடியும் இல்லையா? வாங்க, குறுகிய காலத்துல நாங்க பெருமையா சொல்லிக்கிற சில வெற்றிகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல 2024ஆம் வருஷம் நடந்த UGC NET தேர்வு. இது காலேஜ் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கான ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். ரொம்பவே டஃப்பானது. அதுல நம்மகிட்ட இருந்து 4 பேர் தகுதி பெற்றிருக்காங்க. அதோட நிக்கல. அதத் தொடர்ந்து 2025ஆம் வருஷம் நடந்த தமிழ்நாடு செட் தேர்வுலையும் இன்னும் 4 பேர் மாநில அளவுல தகுதி பெற்று நம்ம தொடர் வெற்றிக்கு சாட்சி சொல்லிருக்காங்க. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம். 2025 PGTRB தேர்வுல 7 பேருக்கு அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியரா பணி நியமனமே கிடைச்சிருக்கு. சும்மா பாஸ் பண்றது மட்டும் இல்ல, நேரடியா கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது. அதுதான் உண்மையான வெற்றி, சரிதானே? ஓகே, இதெல்லாம் போன வருஷ வெற்றிகள். இப்போ நம்ம கவனம் முழுக்க வரப்போற 2026ஆம் வருஷத்துக்கான நம்ம திட்டங்கள் மேலதான் இருக்கணும். வாங்க அதுக்கான வழிகாட்டிய பாப்போம். நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் PGTRBக்கான புது கிளாஸஸ் ஏற்கனவே இந்த ஜான்வரியில ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததா UGTRBக்கான கிளாஸஸ் வர February 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. சரியான நேரத்துல ஆரம்பிக்கிறது பாதி வெற்றிக்கு சமம். இப்போ நான் சொல்ல போற இந்த தகவல் ரொம்பவே முக்கியமானது. நல்ல கவனிங்க. UGTRB மற்றும் PGTRB இந்த 2 பெரிய தேர்வுகளோட பாடத்திட்டத்திலேயும், அதாவது சிலபஸ்லேயும் 90% ஒண்ணுதான். ஆமாங்க, வெறும் 10% தான் வித்தியாசம். அப்போ இதனால என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு முறையான பயிற்சியில நீங்க 2 பெரிய தேர்வுகளையும் ரொம்ப நம்பிக்கையோட எதிர்கொள்ள முடியும். உங்க நேரமும் உழைப்பும் எவ்வளவு மிச்சமாகும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான அணுகுமுறை இல்லையா? சரி, சிலபஸ பத்தி பேசிட்டோம். ஆனா ஒரு தேர்வுல ஜெயிக்கணும்னா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். பாடத்திட்டத்தோட வரிகளை மட்டும் பார்க்காம அதோட இதயத்தை நாம தொடணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு சிலபஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? சும்மா புத்தகத்தை புரட்டி படிச்சா மட்டும் வெற்றியை வாங்கிட முடியுமா? நிச்சயமா முடியாது. பாடத்திட்டத்தை வெறும் எழுத்துக்களா பார்க்காம அதோட ஆன்மாவை, அதோட இதயத்தை நாம உணரணும். நம்ம மொழியோட, நம்ம இலக்கியத்தோட ஆணி வேற நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் வெற்றிக்கான ரகசியம். இந்த 2 படங்களையும் பாருங்க, எவ்வளவு அழகா விளக்குதுன்னு. ஒரு பக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1926ல அச்சிட்ட சிலப்பதிகாரத்தோட முதல் பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க 2026ல எழுத போற தேர்வுக்கான டிஜிட்டல் சிலபஸ். பாருங்க, 100 வருஷம் ஆனாலும் அந்த இலக்கியத்தோட உயிர் இன்னைக்கும் உங்க சிலபஸ்ல இருக்கு. இந்த தொடர்பை புரிஞ்சு படிக்கிறது தான் உண்மையான தயாரிப்பு. இலக்கியத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் உங்க தனிப்பட்ட இலக்குக்கு வருவோம். உங்க இலக்கு என்ன? அரசு பணி. அதை எப்படி அடையறது? உங்க வெற்றி பயணம் இங்கதான் ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிள். முதற்படி உங்க இலக்குல உறுதியா இருங்க. 2வது படி சரியான வழிகாட்டுதலோட எங்களோட சேருங்க. 3வது யோசிக்காம இன்னிக்கே முதல் அடி எடுத்து வைங்க. இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க ஆசிரியர் பயணத்தை, உங்க கனவு பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா?